வந்து கம்பு இந்த இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இது 1.5 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் வெல்லம் போட்டுக்கலாம். 2 டம்ளர் அது கூட சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி. இது வந்து முந்திரி பருப்பு சின்னதாக உடச்சி இது நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் வச்சுருக்கேன். இது தேங்காய் பல்லு மாதிரி இது பண்ணி வச்சுருக்கேன் உடச்சி சின்னதாக. இதெல்லாம் நெய்யில் வறுத்துக்கணும். இது நெய்யில் வறுத்துக்கணும். இது வந்து இப்போ வந்து உடைக்க போகிறேன். அது வெல்லம் நான் அந்த டம்ளரில் போட்டிருந்த வெல்லத்தில் நம்ம ஒரு 1.5 டம்ளர் 1.25 டம்ளர் தண்ணியில் வெல்லத்தை வேக விட்டுட்டோம். இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு நம்ம இந்த மாவை வந்து மிக்சியில் போட்டு இப்படி எடுத்துக்கணும். இந்த மாவை எடுத்து அந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து வறுக்க போகிறோம். வறுக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். இது நல்லா கம்பு உடம்புக்கு குளிர்ச்சி, நல்லா ஹெல்த்து. மாவு வறுக்கிறோம். நம்ம ஏலக்காய் மட்டும் நம்ம காமிச்ச அந்த ஏலக்காயை தோல் எடுத்துகிட்டு போட்டு அரைச்சேன். நுணுக்கி பவுட்ரு போடலாம். சரி 2 ஏலக்காய் இதில் போட்டாலும் நல்லா நல்லா வாசனையாக நல்லா கமகமான்னு வரும் வாசனை. பாதியே வெந்த மாதிரி ஆகிடும். நம்ம ஊற வச்சுருக்கோம். அப்புறம் மாவு பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா வறுக்கும் போதே நல்லா முக்கால்வாசி வெந்துடும். இதை ஊற போட்டிங்க இல்லையா? ஆமாம், ஊற போட்டது நம்ம இப்போ சாயந்தரம் பண்ணணுன்னா காலையில் ஊற போட்டுறணும். ஏன்னா அது வந்து நல்லா ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த அது பருப்புனா சீக்கிரம் ஊறிடும் 4 மணி நேரத்தில். இது ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் நல்லா மாவு நல்லா சாஃப்டாக நல்லா வரும். கம்பு நல்லா அரைச்சிட்டு வறுத்துட்டோம். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து சும்மா நம்ம இந்த இதெல்லாம் வறுக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் நெய். ஆமாம், ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். அதில் வந்து முந்திரி பருப்பு வறுக்கிறோம். இந்த முந்திரி பருப்பு உடச்சிருக்கீங்க? ஆமாம், நல்லா அதை சின்ன சின்னதாக துண்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா கொழுக்கட்டை பிடிக்கும்போது பெருசாக போட்டோன்னா அது கரெக்டாக வராது. அதனால் நம்ம நல்லா எவ்வளோ சின்னது பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னது, அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சிக்கலாம் முடிஞ்ச அளவு. சமைக்கிற பிள்ளைகளுக்கு தேங்காய் நம்ம வந்து சின்ன சின்னதாக அதை வந்து வெட்டியிருக்கோம். தேங்காய் நல்லது தான் உடம்புக்கு. நிறைய போடணுன்னா போட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் வந்து நல்லா வறுத்து போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் கெட்டு போகாது. நாளைக்கு கூட நாளான்னைக்கு கூட அந்த கொழுக்கட்டை இருந்தாலும் கெட்டு போகாது. வெல்லம் கரைஞ்சிருச்சு. அப்போவே கொஞ்சம் கொதிக்கட்டோன்ட்டு இப்போ ஆன் பண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து அதை சூடு பண்ணி தான் அந்த மாவில் ஊற்றணும். இப்போ சூடாக இருக்கும்போது ஊற்றினா தான் நல்லா மாவில் வந்து கிருப்பு அப்படி ஆற வச்சு விட்டுருக்கேன். சும்மா தண்ணி பாகாக இருந்தால் போதும். இது வந்து தண்ணி பாகாக இருந்தால் கம்பி பாகு வேண்டாம். கம்பி பாகு அதிரசத்துக்கு எடுப்பாங்க. நம்ம வந்து தண்ணி பாகாக இருந்தால் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ அது பிசைகிறதுக்கு வசதியாக இந்த தேங்காயும் நம்ம வறுத்த தேங்காயும் கருகாமல் அழகாக பொண்ணு ஒரு வலை வச்சுருக்கோம். அதையும் போட்டாச்சு. அது வந்து ஒரு தண்ணி வந்து அட்லீஸ்ட் 10 போச்சுன்னா எடுத்துக்கிறதுக்காக கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ வெள்ளைப்பாகு ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம அதில் ஊற்ற போகிறோம் சூடாக.
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வச்ச தண்ணி வந்து கரெக்டாக வந்துருக்குது. நான் பத்தலைன்னு அந்த தண்ணி வச்சேன். இப்போ நம்ம கொஞ்சம் தான் வெல்லம் போட்டோம், கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம வெல்லம் வந்து இதை விட குறைவாக எடுத்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். இனிப்பு ரொம்ப வேண்டாம், ம் ஏன்னா இனிப்பு இருந்தால் திகட்டும். ம் கரெக்டாக இருக்கும், சுகர் கரெக்டாக இருக்கும். சில டைமு மாவு வந்து நிறைய தண்ணி குடிக்கும். அப்போ தண்ணி குடிக்கும்போது நம்மக்கிட்ட தண்ணி டக்குன்னு இருக்காது. அதனால அதை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சேன். இது இப்போ என்ன பதத்தில் இருக்கு? இதுவா? எது அவங்களுக்கு கரெக்டுன்னு நீங்கள் சொன்னீங்க? இதுதான் கரெக்ட். இது ஒரு உருண்டை. ஆமாம், இப்படியே பிடிச்சி அப்படியே வச்சிட வேண்டியதுதான். சரி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கொழுக்கட்டை எல்லாரும் பார்க்குறவங்களாம் செஞ்சுட்டு சாப்பிடுங்க. இது வந்து நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு இந்த கொழுக்கட்டை வந்து சூடு கரெக்டான சூடில் இருக்குது. நெய் வேணால் போட்டுக்கலாம். ஒரு கடாய் இருக்குது, அந்த கடாயில் நம்ம வந்து இட்லி டவல் போட்டு அவிக்க வேண்டியதான். ஸோ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டீங்க. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு இட்லி ஸ்டாண்ட் வச்சு ஸ்டாண்ட் வச்சு இட்லி ஸ்டாண்ட், அப்புறம் ஒரு அதுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு லிட்டு. இல்லை நம்ம ஒரு இது கூட போடலாம், நினச்சி துணி கூட போட்டுக்கலாம். இது சூடாயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம பெருசாக வேணும்னா பெருசாக பிடிச்சிக்கலாம், சின்னதாக வேணும்னா சின்னதாக பிடிச்சிக்கலாம். நம்ம இப்போ அடிக்கிடலாம். ஸோ இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் பாயில் ஆன உடனே நம்ம வந்து அடுக்க ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்பூன் நெய் நம்ம லேசாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ 20 minutes ஆயிடுச்சு. ஆமாம், நம்ம வந்து தம்மில் தான் வச்சு வேக வச்சோம். நல்லா ஸ்பீட் வச்சுருந்தா நமக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. ஸோ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சிம்மில் மாற்றிட்டீங்க. ஆமாம், சீக்கிரமே நம்ம இது பண்ணியிருக்கலாம். டேஸ்ட் பாருங்கள்.